ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கும் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறும் ஒரு பேஷனாக கொண்டு போகணும் அப்படின்றதுனாலும் பரவாயில்ல, இல்லை இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்களோட ஒர்க் என்னென்னு பார்க்கலாம். இவங்க வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் சத்யா. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு டீச்சர். ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட, ரொம்ப ஒரு டெடிக்கேஷனோட அவ்வளோ சூப்பராக எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப ஆர்வமாக எதை கொடுத்தாலுமே வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக பண்ணுவாங்க. இவங்க வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுன்றதை தாண்டி எனக்கு ஒரு சிஸ்டர், ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இவங்க வந்து ஒரு நோட்டும் அனுப்பியிருக்காங்க. டியர் மேம், யூ மேட் மை ட்ரீம் கம் ட்ரூ. Thank you so much for your love, support and guidance, not only in Mehendi class but also your encouragement in my craft works. Thank you so much, Sissy. Please accept my small gift. Love you a lot. Love you too, dear. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க வந்து எனக்கு கிஃப்ட்டும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. 2 ஹிஜாப் சென்ட் பண்ணியிருந்தாங்க. கேஸ்ட் பற்றி இங்கே நான் பேச விரும்பலை, இருந்தாலும் அதை மென்ஷன் பண்ணுறேன். இவங்க வந்து வேறு கேஸ்ட், நான் வந்து வேறு கேஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி ஒரு கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கிஃப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம இவங்களோட ஒர்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். இவங்களோட ஃப்ரண்ட் பேஜே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசுக்கு வந்து ஒரு நிறைவாக இருந்தது. இது எப்படி சொல்கிறது, ஒரு இந்த உங்களோட ஃப்ரண்ட் பேஜே வந்து எனக்கு ரொம்ப ஒரு கவர்ந்த மாதிரி, ஒரு ஈர்ப்பு இருந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க எல்லாமே. தேங்க்ஸ் டியர். ஃபஸ்ட்டு இவங்க வந்து இந்த லைன் போடுறதுக்கே ரொம்ப தடுமாறினாங்க. அப்படியே இருந்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ரொம்ப சூப்பராக டிசைன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக போடுவாங்க. அவ்வளோ சூப்பராக எல்லாமே பண்ணுவாங்க. ஹோம்ஒர்க் கொடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஆளாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் ரொம்ப ஒரு பங்க்சுவாலிட்டியோடு இருப்பாங்க. டீச்சர்னாவே பிள்ளைங்களுக்கு நம்ம அதான் சொல்லி கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க. உங்கள் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது டியர். உங்களுக்கும் இந்த மாதிரி மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்ற ஆசை இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வெறும் ஒரு டைமை நம்ம யூஸ் பண்ணணும், என் பிள்ளைங்களுக்காக போடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும், இதை வந்து நான் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும், என் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பார்க்கலாம் இவங்களோட டிசைன்ஸ், இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக இருக்கும். கிளாஸ் வந்து உங்களோட ஓன் டைமில் தான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷரோட, ரொம்ப கண்ட்ரோலோட அப்படிலாம் இருக்காது. உங்களோட ஓன் டைமில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படி தான் போகும் கிளாஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணலாம், ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது, எந்த ஒரு கண்டிஷனும் இருக்காது. நீங்கள் அழகாக கற்றுக்கலாம். இவங்களோட ஒவ்வொரு ஒர்க்ஸும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா டிசைன்ஸுமே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ இங்கே முடியுது. உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீப் ப்ராக்டிஸ், கீப் ஆன் ப்ராக்டிஸ், கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.